So, welcome students, sorry teachers. So, இப்போ இது வந்து உங்களுக்கு first assignment as a student, okay. Since வந்து நீங்க virtual classroom very new as a teacher, students கொஞ்சம் கத்துக்கிட்டு, okay. The technological terms, Google Classroom, I think quite happy that like எல்லாமே வந்து Google Classroomல கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கீங்க, okay. Very few doubts you had all cleared now, எல்லாமே clear பண்ணியாச்சு. இப்போ now let's go to another platform which is called nearpod.com. Okay, so in this lesson you'll be learning what exactly is nearpod. nearpodனா என்ன, ஓகே, எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகே, கூகுள் கிளாஸ் மட்டும் இருக்குது, அது போதாதா, ஏன் வந்து இந்த இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஓகே, பார்ப்போம் வாங்க. ஓகே, ஸோ வை நியர்பாட், எதுக்கு நியர்பாட், ஓகே. ஸோ திஸ் இஸ் ரைட் நோ, இப்போ வந்து நம்மளுக்கு ரிசோர்ஸஸ் இருக்கிறது வந்து பிடிஎஃப் மட்டும்தான், அதாவது இபுக். ஓகே, சமச்சீர் சிலபஸ் 9th to 12th வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இபுக் இருக்குது. ஓகே, ஸோ அதை வச்சு தான் இப்போ நீங்கள் வெர்ச்சுவல் கிளாஸ் ரூமில் பாடத்தை நடத்திட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ இதில் கூகுள் கிளாஸ் ரூமில். ஓகே, பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இபுக் வேறு ஒன்றும் கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அங்கே தான் வந்து இந்த நியர்பாட் வருது. ஓகே, ஸோ கண்டென்ட் மட்டும் இல்லை நியர்பாடில், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியர்பாட் இஸ், as I told earlier, it is an students engagement platform. ஓகே, ஸோ கிளாஸ் ரூம்லேயே வந்து இப்போ நீங்கள் பாடம் நடத்தும் போது வந்து லைக் பசங்க வந்து கவனிக்கிறது இல்லை, கண்டிப்பாக வந்து இங்கே உங்கள் ஐ மீன் நேருக்கு நேரு பார்க்காமலே வந்து கண்டிப்பாக அவங்க வந்து முக்காசி சில பேர் இருக்காங்க, முக்காசி பேர் கவனம் செலுத்த மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேம்ஸ் கொடுத்து, ஓகே, இந்த கேமிஃபிகேஷன் மெத்தடில் போய் இந்த நியர்பாட் இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து அவன் புரியுதா புரியலையா, ஜஸ்ட் டு மேக் தம் என்கேஜ். ஓகே, ஸோ இந்த எதுக்கு நியர்பாட்னாக்கா பேசிக்கலி 3 points. ஓகே, டு கெட் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ஷன் அண்ட் கீப் தம் என்கேஜ். ஓகே, செகண்ட் திங் இஸ் யூ ஹேவ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட். இப்போ பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் வந்து இந்த வெப் கண்டென்ட் இருக்குது. அடுத்த ஸ்லைடில் காட்டுறேன். சேம் திங், வி ஹேவ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ. ஐ வில் ஷோ இன் த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 12 வகையான கண்டென்ட் இருக்குது, நம்ம எல்லாமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஸோ யூ கேன் கெட் யூடியூப் வீடியோஸ். ஓகே, யூடியூப் வீடியோஸ். ஓகே, யூ கேன் ஆட் ஸ்லைட்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸ்லைட்ஸ்னாக்கா பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸு, கூகுள் ஸ்லைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். வெப் கண்டென்ட்டு, வெப் பேஜஸ்ஸு, 3D, ஐ மீன் அந்த சயின்ஸுக்கெலாம் கொஞ்சம் 3D இந்த தேவைப்படும், அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபெட் சிமுலேஷன், நம்ம சமச்சீர் புக்கிலே கொடுத்துருக்காங்க, ஃபெட் சிமுலேஷன், அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபீல்ட் ட்ரிப் இஸ் வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி. ஓகே, ஸோ அது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த எஜுகேஷனல் ஃபீல்டில் வந்து கொஞ்சம் நியூ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அது ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ்மஹாலில் பார்க்கணுன்னாக்கா ஆக்ராக்கு போக தேவையில்லை. ஓகே, இங்கேயே வந்து நம்ம தாஜ்மஹாலை போட்டு லைக் ஃப்ளோர் பை ஃப்ளோர் பார்க்கலாம். ஓகே, யூ கேன் ட்ரை திஸ். எனிவே ஐம் நாட் ஷோயிங், இப்போ நான் வந்து இந்த ட்ரைனிங்கில் வந்து நான் இந்த வீடியோ நான் காட்டல. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, அப்புறம் பிபிசி வீடியோஸ். ஓகே, ஸ்வேன்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டு. ஓகே, அதுவும் பார்க்கலாம். ஓகே, ஸ்லைட் ஷோ, ஆடியோ இன்புட் பண்ணலாம், பிடிஎஃப், நம்ம பிடிஎஃப் இங்கே கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னாக்கா வீடியோ, வெப் கண்டென்ட்டு, ஓகே, 3D, ஃபெட் சிமுலேஷன், ஃபீல்ட் ட்ரிப். ஓகே, இது மோஸ்ட்லி இது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து லைக் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குது பார்ப்போம். ஸோ ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த மோஸ்ட்லி வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங், குவிஸ்ஸு, ஓகே, ஃபில் இன் த பிளாங்க்ஸு, போலு, ஓகே, எல்லாமே வந்து லைக் இட் இஸ் ஜஸ்ட் டு கீப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ். ஒரே கொஸ்டின் வந்து ஐ மீன் லைக் ஒரே டைப்பில் கேட்க முடியாது, அதே கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் கேட்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் டு மேக் பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ். ஓகே, இது வந்து ட்ரா. ஓகே, ஒரு கான்செப்டை பிக்சரை கொடுத்துட்டு இந்த பிக்சரை வந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு பசங்களை வந்து ட்ரா பண்ண வைக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம வந்து லைக் எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம், எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த சாப்டருக்கு எதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ மெயின் ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்கள் வந்து நியர்பாடில் வந்து யூ வில் ஹேவ் டு கிரியேட் அ லெசன். இந்த லெசன் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஐ மீன் இட் அப்ளைஸ் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ், தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸு, ஓகே, ஐ மீன் மேக்ஸு, எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து இது உதவும். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு 3 வகையாக நான் பிரிச்சிருக்கேன். ஓகே, ஒன் இஸ்
நியர்பாட் கண்டென்ட் ஓகே அவங்களே இந்த வீடியோஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதோட நம்ம கண்டென்ட் நம்ம பிடிஎஃப் இருக்கு இல்லையா அந்த கண்டென்ட்டு ப்ளஸ் ஆக்டிவிட்டி இந்த மூணையும் சேர்ந்து ஒரு லெசனாக ப்ரிப்பேர் பண்ணி பசங்களுக்கு அசைன்மெண்ட்டாக அனுப்பிச்சி விட்ருலாம். ஓகே, இல்லாட்டி ரெண்டாவது வந்து நியர்பாட் கண்டென்ட் வித் ஒன்லி ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம கண்டென்ட் இல்லாமல் இந்த 2 ஆக்டிவிட்டி மட்டும். ஓகே, ஸோ மூணாவது வகையை வந்து லைக் ஒன்லி நியர்பாட் கண்டென்ட் இல்லாமல் உங்கள் கண்டென்ட்டு ஓகே அது தட் இஸ் பிடிஎஃபோ கூகுள் ஸ்லைடோ பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸோ ஓகே வித் ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஓகே, ஸோ நான் அப்போ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரே ஒரு இது மட்டும் தான் காட்ட போகிறேன். ஓகே, என்னன்னாக்கா நியர்பாட் இந்த மூணுமே காட்டினாக்கா தென் லைக் அதர் டூ பிகம்ஸ் ஈஸி. Okay, now let's try to create a lesson in Nearpod with Nearpod content. Okay, your content that is PDF. Okay, PDF நான் சொல்றது வந்து இந்த சமச்சீர் ebooks. Okay, and activity. So மூணுமே சேர்ந்து எப்படி வந்து நியர்பாட்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்லைட்ஸோட காட்ட போறேன். Okay, now first thing adding Nearpod content. Okay, so first இப்போ வந்து you will have to go to www.nearpod.com log in with mykalima ID. Okay, ஸோ அது போனீங்கன்னாக்கா ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியர்பாட் கண்டென்ட்னால வந்து லைக் யூ வில் ஹாவ் டு சர்ச் சம் நியர்பாட் கண்டென்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து 2 சர்ச் டைப்லேயே வந்து 2 வகையான இருக்குது. ஓகே, ஒன்று வந்து இந்த சர்ச் பார் டூல் இருக்குல்ல, இந்த சர்ச் பாரில் வந்து நீங்கள் டைப் இன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லாட்டி வேர்ல்டு வார் 1 ஓகே இல்லாட்டி எல்லா நர்வஸ் சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எதாவது போட்டிங்கனாக்கா அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் எல்லாம் வரும். ஓகே, ஸோ அந்த வீடியோஸு வந்து சிலது ஃப்ரீ, முக்கால்வாசி பெய்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை நீங்கள் அந்த பெய்டு வெர்ஷன்ஸ் வந்து நம்ம ப்ரிவியூ பண்ணலாம். ஓகே, இன் கேஸ் இஃப் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வி கேன் பை இட், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சர்ச் டைப்பு. ரெண்டாவது வந்து இங்கே இது கொடுத்துருக்கான், ஃபில்டர் மெனு கொடுத்துருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சர்ச் பை சப்ஜெக்ட். ஓகே, அண்ட் சி வித் இட் இஸ் ஃப்ரீ ஆர் பெய்ட். ஓகே, அப்புறம் கிளாஸஸ் வைஸ் பார்க்கலாம். அந்த கிரேட்ஸில் கீழே வந்து எல்லாம் 1 to 12 கிரேட்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சர்ச் பண்ணலாம். ஸோ சர்ச் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோ வந்துருச்சுனாக்கா வீடியோ வந்து பார்த்துட்டீங்க. ஓகே, ஸோ திஸ் வில் கம் ஹியர். ஓகே, நவ் யூ வில் ஹாவ் டு கிளிக் ஆன் த எடிட் அண்ட் சூஸ் த லெசன். ஸோ அந்த லெசனில் இருக்கிற நான் வந்து இந்த லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் வந்து எடுத்திருக்கேன். அந்த ஸ்லைடில் வந்து அந்த லெசன்ஸில் வந்து நிறையா ஸ்லைட்ஸ் இருக்கும். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ. ஓகே, யூ கேன் ப்ரிவியூ ஆல் த ஸ்லைட்ஸ், delete few. சில ஸ்லைட்ஸ் தேவைப்படாட்டி அதை delete பண்ணிடலாம். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் யூ கேன் ஜஸ்ட் சேவ் இட் அண்ட் எக்ஸிட் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் செகண்ட் ப்ராசஸ். ஓகே, ஸோ அது வந்து உங்கள் மை லைப்ரரியில் வந்து உட்காந்துருக்கோம். ஓகே, நோ செகண்ட் திங் யூ வில் ஹேவ் டு ஆட் யுவர் கண்டென்ட். ஓகே, ஸோ உங்கள் நியர்பாட் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நியர்பாட் கண்டென்ட் ஆட் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது வந்து உங்கள் கண்டென்ட் ஆட் பண்ணணும். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து இந்த நியர்பாட் கண்டென்ட் இங்கே இருக்கும். ஓகே, whatever you saved in the previous process. Okay, now you have to click on edit. Okay, அப்புறம் வந்து லைக் உங்கள் கண்டென்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் உங்கள் ஃபைல்லையோ இல்லை ஜி ட்ரைவ்லையோ இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த டைட்டில் வந்து எப்போ நான் கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ஃபைலை வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேண்டோ இல்லை ஜி ட்ரைவ்ல வந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் இட் ஹியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் இன் த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன். ஓகே, whether you want to upload from your computer or the G drive. Okay, so add பண்ண பிறகு probably let's assume that you are going to upload your PDF slides, உங்க சமச்சீர் slides. Okay, so அந்த PDF slides வந்து like you can just make all as one slide. So எல்லா PDF pages வந்து ஒரு 10-15 இருந்துச்சுனாக்கா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஸ்லைடாக வந்துடுறாங்க. ஓகே, so PDF is a page. Here at Nearpod it is a slide. Okay, இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்லைட்டாக ஒரு டீட்டோர் இருக்கணும். டீட்டோர்னாக்கா இப்போ இந்த கூகுள் ஸ்லைட்ஸில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல. ஓகே, தட்ஸ் அ டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம இந்த கூகுள் ஸ்லைட்ஸை வந்து லைக் வி காப்பி தட் ஆஸ் அ பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ். ஓகே, யூ கேன் டூ அ ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோ விச் ஐ எம் டூயிங் ரைட் நோ. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறது வந்து இட் இஸ் த்ரூ பவர் பாயிண்ட் slideshow recorder. Okay, so once you have done that, you can just straight away bring the
Microsoft PowerPoint. Okay. So இங்கே கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். தட் ஹேண்ட் ஹோல்டிங்கில் அது கரெக்ட் ஆகிடும் அது. ஓகே. So I mean more practice makes a man or a woman perfect. Okay. So after adding your content, you can just go and save and exit it. Okay. Now third thing, you will have to add your activities. Okay. So அந்த ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மீன் லைக் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்கான். ஓகே. ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ், போலு, ஓகே, எல்லாமே. ஓகே. நோ யூ கேன் delete the slide you don't want உங்கள் கண்டென்ட்ல. ஓகே. மூவ் ஸ்லைட்ஸ் by simply, I mean, you can move slides simply by drag and drop. Okay, இந்த ஸ்லைடு வந்து ஃபர்ஸ்ட்ல வரணும்னாங்க just I mean double click and drop it here. Okay, and now add your add a slide. So அந்த add slide வந்து like now you're going to add activities. Okay, so இதுதான் வந்து activities which you saw in the beginning. Okay, so simple வந்து நம்ம என்னன்னாக்கா open ended questions இப்போ add பண்ணலாம். Okay. As I told you earlier, like you can use all this. Okay. So one by one, you will have to give practice all these activities. I mean, again coming to the point, like எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த சாப்டருக்கு எதை யூஸ் பண்ணால், அதாவது எந்த கான்செப்டுக்கு எதை யூஸ் பண்ணால் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்கேஜிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ now we are adding a open-ended question, type a question here, click and save. So அதே மாதிரி வந்து இங்கே வந்து along with the questions you can add a video. Okay. The second thing is you can, instead of students writing in the computer, you can ask them to record, I mean do audio recording and send it to you. Okay. So you have added Nearpod lessons, your content and activities. Now you can preview the whole lesson when ready. Okay, you can preview it. Okay, once you are happy with that, like you can send it as you are ready. I mean, like when you are ready to send it to the students, click on the students page. Okay, so இதுதான் வந்து முக்கியமானது. Okay, now since நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இன்ஸ்ட் ஆஃப் 8 periods 4 பேர் தான் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு கவர் ஆல் த சிலபஸ், கம்ப்ளீட் சிலபஸ். ஸோ அது என்ன பண்ணோம்னாக்கா நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம இப்போ பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் வந்து லைக் யூ ஹேவ் டு send it as a student phase and not as a live. Okay, so அப்போ என்ன ஆகும்னாக்கா students they can see their the assignment or the lessons what you have delivered. அவங்க ஃபேஸில் பார்த்துக்கலாம், அவங்க டைமில் ஃப்ரீ டைமில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பார்த்துட்டு தென் தே கேன் ஜஸ்ட் டூ தர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அண்ட் ஒன்ஸ் தட் கம் டு யூ, அந்த ஆக்டிவிட்டிஸ் அவங்க சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்துச்சுனாக்கா யூ கெட் அன் ஐடியா தட் அவங்க பசங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் a blended learning implementation. Okay. So அது எப்படின்னாக்கா like so once you choose this you have chosen that student faced you have clicked on the student face. Okay, now you are going to send it to your Google Classroom. Okay, so the whole exercise what you have done here, it is on your mykalima.com ID. Okay, so அது இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே you are going to send it to your Google Classroom. Okay, click on Google Classroom, choose your class and send it as assignment. Okay, now after you send it, now இப்போ வந்து திருப்பி வந்து நீங்கள் எதாவது எடிட் பண்ணோம், ஒரு ஸ்லைட் ஒரு ஆக்டிவிட்டி ஆட் பண்ணோம், ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணோம்னாக்கா then you will have to send it again. So the process வந்து Google Classroom. So once you have sent it to Google Classroom, you cannot edit it. If you edit it, you will have to send this back to Google Classroom. Okay, and the code மாறும். Okay, ஸோ இப்போ வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இன் கேஸ் இஃப் யூ don't want to use nearby content, Nearpod content, you just want to add your content like PDF or Google Slide or PowerPoint with the activity. ஸோ உங்கள் லெசன்ஸ் ஆட் பண்ணணும்னாக்கா you can just click it on here. Okay, lesson in Nearpod. ஸோ அதுக்கப்புறம் then it becomes the usual way. Okay, you will have to drag and drop your உங்கள் ஃபைலை வந்து drag and drop பண்ணோம். Okay, so this is all in Nearpod. Okay, ஸோ ஹோப் இது எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்கேஜிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு விருப்பப்படுறோம். ஓகே, டூ ஆல் யுவர் பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.